போன்றே தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தும் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல தாவேகாவினர் ஆரவாரமாக புறப்பட்டு இருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகள். செய்தியாளர் முத்துராமன் வணக்கம். கட்சி தலைமை பெண்களோ கர்ப்பிணிகளோ அது மட்டுமல்லாது சிறார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பகுதியில இருந்து வரக்கூடிய தொண்டர்கள் எத்தனை பேர் வருகை தர இருக்கிறார்கள்? அவர்கள் இந்த போக்குவரத்து விதிகளையோ இல்ல எதையுமே துச்சகரையே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா? என்ன தூத்துக்குடி தமிழக வெற்றி கழக 2வது மாநில மதுரையில் இன்று நடைபெறுவதை முன்னிட்டு தூத்துக்குடியில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு உற்சாகமாக செல்கின்றன. இந்த மாநாட்டிற்கு சிறியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயதானவர்கள் யாரும் நாங்கள் அழைக்கவில்லை. தமிழக வெற்றி கழக 2வது மாநில மாநாடு மதுரையில் மாநில நடைபெறுவதை ஒட்டி இதை முன்னிட்டு தமிழகத்திலிருந்து ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வருகின்றனர். தூத்துக்குடியில் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அண்ணா ஏற்பாட்டில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உற்சாகமாக கலந்து கொள்வதாக வாகனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு புறப்பட்டு செல்கின்றனர். இதை தொடர்ந்து இன்று காலை வாகனங்கள் செல்லும் போது தமிழக வெற்றி கழகம் தேவையான உணவு, 3 உணவு மற்றும் அந்த அமைப்பாளர் ஏற்பாடு கொடுத்துள்ளனர். மேலும் மாநாட்டுக்கு செல்லும் வாகனங்கள் காவல்துறையிடம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் அதிமுக இரண்டையும் அனுமதி பெற்று பின்பு மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு ரசீது ஸ்டிக்கர் கொடுத்த பின்பு தான் அந்த வாகனம் செல்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு தமிழகத்தை மாற்றி அமைக்கும் வகையில் 2026 தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தலைமையில் ஆட்சி அமைய என இந்த தொண்டர்கள் கூறி வரும் நிலையில் அனைத்து கட்டுப்பட்டு அனைத்து உட்பட்டு செயல்படும் என கூறி தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன.